கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 2026 ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகளை நம்ம சூப்பராக பார்க்க போறோம். சரிங்களா? குரூப் 1 தேர்வு அது முடிஞ்ச உடனே குரூப் 2, குரூப் 4 வரிசையாக போட்டித் தேர்வு வரப்போகுது. சரிங்களா? RRB, SSC எல்லா தேர்வுகளுக்கும் தேவைப்படுற மாதிரி நடப்பு செய்திகளை நம்ம சூப்பராக வழங்க போறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நடுவில் கேட்குற ஒரு சில கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2026 ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாருங்க, முப்படைகளின் புதிய தலைமை அதிகாரி. சரியா? ஷார்ட் நேம் பார்த்துக்கோங்க, CDS. சரியா? CDS அப்படின்னா the நியூ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. சரியா? முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னா பிரசிடென்ட் அவர்களை சொல்லுவாங்க. இங்க முப்படைகளின் புதிய தலைமை அதிகாரி. சரிங்களா? பாருங்க, இந்திய முப்படைகளின் 3வது மற்றும் புதிய தலைமை தளபதியாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சரிங்களா ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் மே 31, 2026 அன்று முறைப்படி பதவியேற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இதற்கு முன்பு இந்த பதவியில் இருந்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனில் சௌகான் அவர்களுக்கு முன்பாக முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரியாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பிபின் ராவத் அவர்கள். சரி, இந்த பதவி முப்படைகளுக்கும் தலைமை அதிகாரியாக ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு மூத்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா முப்படைகளின் தலைமை அதிகாரியாக போடுவாங்க. இந்த பதவிக்கு வந்த முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் பிபின் ராவத். எந்த வருஷம்? 2019. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 8 அன்று தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல அவங்க வந்துட்டு காலமாக இருப்பாங்க. சரியா? பிபின் ராவத் அவர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான் வந்திருந்தாங்க. இப்போ 3வது முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமா NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள். மறக்காதீங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பார்த்துக்கோங்க. சரியா? IPL சாம்பியன் 2026 RCB அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, 19th எடிஷனா இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் என்று அழைக்கப்படும் அந்த கிரிக்கெட் போட்டியானது பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. இதில் மொத்தம் எத்தனை அணிகள் கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா 10. சரியா? இதில் ஃபைனல் மேட்சுக்கு வந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சரியா குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து ஃபைனல் மேட்ச் வந்திருந்தாங்க. இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ள இடம் அகமதாபாத். மறக்காதீங்க. சரிங்களா? இந்த போட்டியில குஜராத் அணியை வீழ்த்தி RCB அணியானது தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஆட்ட நாயகன் விருதை வென்றவர் விராட் கோலி அவர்கள். மறக்காதீங்க. சரியா? அடுத்தபடியாக இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிக ரன்களை அடித்தவர் சரியா இந்தியாவின் இளம் வயது கிரிக்கெட்டரான வைபவ் சூரியவன்சி அவர்கள். சரியா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவருடைய சாதனை முறியடிச்சாங்க. குறைந்த வயதில் இந்தியாவின் சார்பில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடினவங்க அப்படிங்கிற சாதனை படைத்தவர் வைபவ் சூரியவன்சி அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிமா? வைபவ் சூரியவன்சி அவர்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் ரபாடா. அதே மாதிரி முதல் முறையாக IPL கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற வருஷம் 2008 ஆண்டு. ஓகேவா? 2008 ஆண்டு. மறக்காதீங்க. 2007 T20 வேர்ல்டு கப் நடந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் 2008 ஃபர்ஸ்ட் டைம் IPL மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்து போலாமா? வேர்ல்டு கப் சரி ICC நடத்துகிற அந்த டோர்னமெண்ட் முக்கியம், இந்த IPL கொஞ்சம் முக்கியம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஒரு தேசிய லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் தமிழ்நாடுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஆனைமங்கலம் செப்பேடுகள், இந்த காப்பர் பிளேட்னு சொல்லுவாங்கல்ல, காப்பர் பிளேட் பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி, ஒரு வரலாற்று செய்தி. ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த ஆனைமங்கலம் இந்த காப்பர் பிளேட் என்பது எங்கு ஒரிஜினலா சரியா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம். சரியா? நாகப்பட்டினம். இவை 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து செப்பேடுகள் ஆகும். சரியா? சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு டச்சு அதிகாரி சரியா ஒருவரால் நெதர்லாந்து நாட்டிற்கு, எந்த நாட்டிற்குமா நெதர்லாந்து நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆனைமங்கலம் சோழர் கால செப்பேடுகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக மீண்டும் இந்தியாவிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாந்து நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த பயணத்தின் போது தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியாவிடம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. அது எங்கமா பூர்வீகம்? நாகப்பட்டினம். சோழர்களின் ஆட்சி காலத்தில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பாருங்க, மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட இந்த 21 செப்பேடுகளும் நாகப்பட்டினத்தில் கடல் கடந்த வணிக தொடர்புகளுக்காக கட்டப்பட்டிருந்த புகழ்பெற்ற புத்த விகாரத்திற்கு சரி இந்த சூடாமணி விகாரம் சொல்லுவாங்களே, ஹிஸ்டரியில் நீங்க படித்திருப்பீங்க. ஓகேவா? இந்த புத்த விகாரத்திற்கு ஆனைமங்கலம் என்ற கிராமத்தை ராஜராஜ சோழன் நிலமாக சரியா பரிசாக தானமாக வழங்கிய ஒரு உன்னத வரலாற்றையும் அந்த காலத்து சோழர்களின் நிர்வாக முறைகளையும் இந்த செப்பேடுகள் துல்லியமாக விவரிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப புகழ்பெற்றது. அப்பத்திலிருந்தே தமிழ்நாட்டிலிருந்து கடல் கடந்து நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை இந்த செப்பேடுகள் உணர்த்துகிறது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அதற்கு அந்த நெதர்லாந்து நாட்டில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? லைடன் தகடுகள், சரி லைடன் பிளேட் அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு அதாவது செப்பேடுகள் நம்ம சொல்றோம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் பார்த்தோம். சரியா? அடுத்து பாருங்க,
எல்லாமே மேலே தமிழில் இருக்கும், கீழே அப்படியே இங்கிலீஷில் நோட்ஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விளையாட்டு பாருங்க, விளையாட்டு செய்தி. சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் 2026 இந்தியர்கள் சாதனை. சரிங்களா? சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற முக்கியமான ஒரு இறகு பந்து போட்டித் தொடர். 2026ஆம் ஆண்டுல இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சரியா மற்றும் ஷிராக் ஷெட்டி ஆகிய இணையானது மென்ஸ் டபுள்ஸ்ல ஆடவர் இரட்டையர் பிரிவுல சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அசத்திருக்கிறாங்க. சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன்ல ஆடவர் இரட்டையர் பிரிவில் முதல் முறையாக ஒரு இந்திய ஜோடி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்கன்னா இதுதான் முதல் முறை. யாருமா? சாத்விக் அவர்களும் இன்னொருத்தங்க யார் பார்த்தீங்கன்னா ஷிராக். சரியா? ரெண்டு பேரும் இன்னொரு சாதனை படைச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பேட்மிண்டன்ல மென்ஸ் டபுள்ஸ்ல வேர்ல்டு நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு தரவரிசைக்கு வந்தது இந்த ஜோடி தான். இந்த ஜோடிமா சாத்விக் மற்றும் ஷிராக் ஷெட்டி, மறக்காதீங்க. சரி, அவங்க தான் ரீசெண்டா சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன்ல மென்ஸ் டபுள்ஸ்ல சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. இந்த இணையானது இந்த சிங்கப்பூர் ஓப்பன்ல வின் பண்ணதோட சேர்த்து அவங்க வின் பண்ண 9வது ஒரு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் என்பது குறிப்பிடத்தக்க. சரிமா? இந்த பேரை கூட கொடுத்துட்டு அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக இல்லை ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஒலிம்பிக் கேம்ல பேட்மிண்டன் போட்டியில் சரியா சில்வர் அண்ட் சரிங்களா பிரான்ஸ் மெடல் சரிங்களா வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கம் 2 பதக்கங்களை வென்ற ஒரே ஒரு இந்திய வீராங்கனை யார்? அதற்கான பதில போனஸ் கேள்வி சொல்லுங்க, பார்க்கலாம். அடுத்து பாருங்க, சூப்பரான திட்டம். மக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நம்ம வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் எது பேப்பர்ல வருதோ நியூஸ் பேப்பர்ல வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வகையில பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் தொடங்கியது மத்திய அரசு தொடங்கப்பட்ட நாள் ஜூன் 1, 2020. கரெக்டா பாருங்க, இந்த 2020 அப்படிங்கிறது கோவிட்-19 லாக்டவுன் போட்டிருந்த டைம்ல மத்திய அரசு இந்த ஸ்கீமை தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் சரியா உதவும் வகையில் 2020 தொடங்கப்பட்ட ஒரு சிறு கடன் திட்டமாக ஒரு சின்ன ஒரு லோன் மாதிரி கொடுப்பாங்க. சரியா? எவ்வளவு ரூபாய்? 10,000 வரைக்கும். அதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணை இல்ல அந்த கொலெக்டரல் ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ ஷூரிட்டியும் சர்டிஃபிகேட்டும் சரிங்களா எதுவுமே இல்லாம 10,000 வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. யாருக்கு? தெருவோர வியாபாரிகளுக்கு. சரிங்களா? இந்த திட்டம் சமீபத்தில் செய்தியில் வர்றது காரணம் என்னன்னா பாருங்க, சமீபத்தில் 10,000 கொடுத்திருந்தாங்களா ஏற்கனவே, இப்போ அந்த கடன் அளவுகள் மற்றும் தவணைகள் பற்றிய முழு விவரங்கள் சமீபத்தில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 10,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கிட்டு அது யார் முறைப்படி செலுத்துறீங்களோ கரெக்டா சொன்ன டைமுக்குள்ள சரி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. அதாவது முதல் தவணை மூலமாக அவர்களுக்கு ரூபாய் 15,000 வரை கடன் வழங்கப்படும். சரிங்களா? 15,000 ரூபாய் வாங்கிட்டு அது யாரு கரெக்டா குறிப்பிட்ட டைம்ல ரிட்டர்ன் பே பண்றாங்களோ அவங்க 2வது தவணையாக கடன் பெற முடியும். அதோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரூபாய் 25,000 25,000. சரி, அந்த 25,000ஐயும் யாரு கரெக்டா சூப்பர் டைமுக்கு பே பண்றாங்களோ அவங்க ரூபாய் 50,000 வரைக்கும் கடன் பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலம் PM ஸ்வநிதி திட்டம் தெருவோர வியாபாரிகளுக்காக 2020 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். சரிங்களா? அதே மாதிரி யார் கரெக்டா அந்த கடனை டைமுக்கு திருப்பி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு 7% வட்டி மானியம் இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கொடுக்குறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்? 7%. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து மே 2026 வரை இந்த திட்டத்தின் மூலம் அப்டேட் இதுதான். சரியா? ரூபாய் 17,800 கோடி ரூபாய் கடன் உதவியாக மத்திய அரசு இந்த தெருவோர வியாபாரிகளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. சரியா? கோவிட்-19 காலத்துல. சரியா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, கோவிட்-19 என்பதன் விரிவாக்கம் என்ன? சரியா? கோவிட்-19 என்பதன் விரிவாக்கம் என்ன? அதே மாதிரி இந்த கோவிட்-19க்கு காரணமான அந்த வைரஸ் அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது போனஸ் கேள்வியா சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஆந்திராவில் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கொரோனா காரணமாக 2 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படி சொன்னதுனால மறுபடியும் எக்ஸாம்ல இது கேட்கலாம். கோவிட்-19 ஃபுல் ஃபார்ம், அது காரணமான வைரஸுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்தபடியாக இந்த திட்டத்தின் கீழ் தங்கள் கடனை முறைப்படி செலுத்தும் பயனாளிகள் ரூபாய் 30,000 வரை கடன் பெறும் வகையில் UPI வசதியுடன் கூடிய ரூபே கடன் அட்டையையும் பெற முடியும். சரி, நம்ம வந்து கடன் மட்டும் இல்லாம அதுக்காக பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி 30,000 வரைக்கும் கடன் பெறக்கூடிய அந்த ரூபே கடன் அட்டையை சரியா UPI வசதியுடன் கூடிய அந்த கடன் அட்டையும் பெற முடியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? இதெல்லாம் அப்டேட் மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, இந்தியன் எக்கானமி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க, மிகை லாப தடுப்பு வரி. சரி, அது என்ன சொல்லுவாங்கன்னா விண்ட் ஃபால் டாக்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இப்போ அதாவது ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம போகும்போது ஒரு மாம்பழம் கீழே விழுந்திருந்தா பரவாயில்ல. சரியா? திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமா ஒரு சூறாவளி காத்து அடிக்குது, மொத்த மாம்பழமும் கீழே விழுது அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் தானே, எல்லா மாம்பழம் ஒரே நேரத்தில் கிடைக்கும். இப்படி திடீர்னு எதிர்பாராத வகையில் நிறைய மாம்பழம் நமக்கு கிடைக்குதா, அதனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அது தடுப்பதற்கு சரியா கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுறாங்க. இல்லாட்டினா இப்படி சொல்லலாம், ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் போயிட்டு இருக்குது,
சரி, ஒரு மோசமான சூழ்நிலை. இப்போ போர் மாதிரி போயிருக்கல. இப்போ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அதை நிறைய நாடுகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு பெட்ரோல் டீசல் விலையை அதிக விலைக்கு விற்பனை செஞ்சாங்க. சரிங்களா? இப்படி திடீர்னு அதிக விலைக்கு விற்று நிறைய லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்தை குறைப்பதற்காக கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுவாங்க அந்த விற்பனை என்பது. அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? மிகை லாப தடுப்பு வரி அல்லது கொள்ளை லாப தடுப்பு வரின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் சொல்லும்போது விண்ட்ஃபால் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பாருங்க, மிகை லாப தடுப்பு வரி என்பது நிறுவனங்கள் அல்லது தொழில்துறைகள் தங்கள் சொந்த திட்டமிடல் அல்லது உத்திகள் காரணமாக இல்லாமல், சரியா, அவங்க நினைச்ச மாதிரி இல்லாம எதிர்பாராத ஒரு வெளிப்புற காரணிகளால், அந்த போர் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு லாக்டவுன், சரிங்களா, காரணிகள் அடையும் திடீர் மற்றும் மிகப்பெரிய லாபத்தின் மீது அரசாங்கத்தால் விதிக்கப்படும் ஒரு சிறப்பு வரி. அதான் சொல்லியிருக்காங்க விண்ட்ஃபால் டாக்ஸ். சரியா? பாருங்க, போர், சர்வதேச நெருக்கடி அல்லது சந்தைகளில் மார்க்கெட்ல ஏற்படும் திடீர் தட்டுப்பாடு, ஏதாவது ஒரு பொருளுக்கு தேவை ஸ்கார்சிட்டி டிமாண்ட் மாதிரி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த காரணங்களால் பொருட்களின் விலை பல மடங்கு உயரும் போது அதன் மீது தான் இந்த வரி விதிக்கப்படுகிறது. சரிங்களா? அதிக லாபத்தை குறைப்பதற்கு. சரிங்களா? இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க விண்ட்ஃபால் டாக்ஸ். அடுத்து இந்தியன் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. இந்தியாவுடன் பிரம்மோஸ் ஏவுகணையை பெற்ற முதல் நாடு. சரி, ரெகுலரா நியூஸ்ல வந்துட்டே இருக்கு பாருங்கம்மா. பிரம்மோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகேவா, பார்த்துக்கோங்க. சரி, பிரம்மோஸ் அப்படிங்கிறது 2 நதிகளோட பேர். ஒன்று இந்தியாவில் ஓடுற பிரம்மபுத்திரா நதி, ரஷ்யாவில் ஓடுற மாஸ்கோவா நதி. 2 பேரும் சேர்த்து தான் என்ன பேர் வச்சாங்க அதுக்கு? பிரம்மோஸ். சரியா? பிரம்மபுத்திரா அந்த நதிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்தியாவில் ஆண்கள் பேரில் ஓடுற ஒரே ஒரு நதி என்னது? பிரம்மனின் புத்திரன் என்று அழைக்கப்படும் பிரம்மபுத்திரா. சரிங்களா? இந்த இந்தியாவிடமிருந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கிய முதல் வெளிநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்காக $375 மில்லியன் ஒப்பந்தம் 2022ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் கையெழுத்தானது. இதன் முதல் தொகுப்பு ஏவுகணைகள் இந்திய விமானப்படை மூலமாக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. எப்போ ஒப்பந்தம்? 2022ல முறைப்படி பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வழங்கப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு. எந்த ஏவுகணைமா? பிரம்மோஸ். அது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவானது. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கு வியட்நாம் இந்தியா இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்தோனேஷியா நாடும் விருப்பம் தெரிவித்து அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணை இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. சரிங்களா? அதனை தொடர்ந்து தான் நிறைய நாடுகள் இதை வாங்குறதுக்கு இப்போ விருப்பம் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினது யாருமா? பிலிப்பைன்ஸ். மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து இந்த இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவில் எங்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவில் அந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கான தயாரிப்பு அந்த யூனிட் சரி அழகு இருக்குது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. ஒளியின் வேகத்தை விட சவுண்டை விட 2.8 மடங்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இதன் தாக்குதல் தூரம் கிட்டத்தட்ட 300 முதல் 800 கிலோமீட்டர் வரை உள்ளது. அதே மாதிரி 300 kg வரைக்கும் 300 கிலோ வரைக்கும் வெடிமருந்துகளை சுமந்து செல்ல முடியும். அதே மாதிரி முப்படைகள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அந்த முப்படைகளிலும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பயன்படுத்த முடியும். இது கூடுதல் சிறப்பு, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து பாருங்க, அக்னி ஏவுகணை, சரியா, பிரம்மோஸ் ஏவுகணை எல்லாமே அடிக்கடி நியூஸ்ல வரும், விட்டுறாதீங்க. அடுத்து ஜூன் மந்த் வந்தாலே மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான டேட்டு ஜூன் 2ஆம் தேதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநில உருவாக்க தினம். சரியா? தெலுங்கானா மாநில உருவாக்க தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 29வது, சரியா, இப்போ 28 மாநிலங்கள் இருக்குது. ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா 29வது மாநிலமாக தான் பிரிக்கப்பட்டது. ஞாபகம் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தது 2019ஆம் ஆண்டுல, அது யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அதனால 29 மாநிலம் இப்போ 28 இருக்கு. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? ஓகே, பாருங்க, ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா எப்போ பிரிச்சிருக்காங்கம்மா? 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி பிரிக்கப்பட்டது. பிரிச்சதுக்கு அப்புறம் 2014ல இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவிற்கும் பொதுவான தலைநகரமாக இருந்தது ஹைதராபாத். சரிங்களா? மறக்கக்கூடாது. இப்போ தெலுங்கானாவின் தலைநகரமாக ஹைதராபாத் இருக்குது, ஆந்திராவின் தலைநகரமாக அமராவதி இருக்கு, மறக்கக்கூடாது. 2014ஆம் ஆண்டு ஹைதராபாத் நகரமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவின் பொதுவான தலைநகரமாக இருந்தது. சரிங்களா? விட்டுறாதீங்க. அதே மாதிரி தெலுங்கானா பிரிக்கப்பட்ட தினம் ஜூன் 2, அது தெலுங்கானா தினம். ஹைதராபாத் தெலுங்கானாவின் தலைநகரம். ஹைதராபாத் விடுதலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ல இந்த ஹைதராபாத் என்ற பகுதியானது இந்தியாவுடன் முறைப்படி இணைக்கப்பட்ட நாள் தான் செப்டம்பர் 17 இந்தியா ஹைதராபாத் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சரியா? அதே செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர், சரியா, தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்களுக்கும் ஒரே நாள்ல பிறந்த தினம். என்னைக்கு? செப்டம்பர் 17. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 17 சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் டே, மறக்காதீங்க. சரியா? அடுத்தபடியாக தெலுங்கானா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சராக இருப்பவர் திரு அனுமூலா ரேவந்த் ரெட்டி. இதுவும் கேட்கலாம் காமனா. சரியா? அண்டை மாநிலங்கள்
ஏதோ ஒரு நாலஞ்சு முக்கியமான மாநிலங்களை கொடுத்துட்டு மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கலாம். தெலுங்கானாவின் தற்போதைய கவர்னராக இருப்பாங்க யார் பார்த்தீங்கன்னா சிவபிரதாப் சுக்லா அவர்கள். ஓகேவா? ஒரு ஸ்டேட்டை பற்றி நியூஸ் படிச்சோம் அப்படின்னா அங்கே யார் சிஎம், எப்போ உருவாக்குனாங்க, யார் கவர்னர், அதையும் பார்த்துட்டீங்கன்னா என்றைக்குமே நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட செய்தி, அதுவும் தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய செய்தி பாருங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி யாருன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா அவர்கள். சரியா? கோவை பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க. அவர்கள் உள்பட 5 பேர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓகேவா? இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உள்பட மொத்த நீதிபதி எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. சரியா? இப்போ இருக்கிற நிலவரப்படி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியும் சேர்த்து 38 நீதிபதிகள் இருக்கலாம். எத்தனை பேருமா? 38 நீதிபதிகள் இருக்கலாம், இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? என்ன ஒரு ஆள் வந்து அங்கே என்ன காலியிடமா இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோகன் அவர்கள் என்ன கூட செய்தின்னு பாருங்கம்மா. ஒரு செய்தி, சூப்பரான செய்தி பாருமா. பெண் நீதிபதி இந்து மல்கோத்ராவிற்கு பிறகு ஒரு வழக்கறிஞராக, சரி, உச்சநீதிமன்றத்தில் ஒரு அட்வொகேட்டாக இருந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியாவிலிருந்து 2வது பெண்மணியாகவும் தமிழ்நாட்டிலிருந்து முதல் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதியாகவும் பெருமை பெற்றுள்ளாங்க. யாருமா? வி மோகனா அவர்கள். சரிங்களா? அப்போ ஒரு வழக்கறிஞராக இருந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நேரடியாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் இந்து மல்கோத்ரா அவர்கள். இவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்த வி மோகனா அவர்கள் இந்த வரலாற்று சாதனையாக வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கம்மா. இது நம்ம ஏற்கனவே சொன்னதான். சரிங்களா? இந்தியா உச்சநீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டில், சரியா, 2019ஆம் ஆண்டில் மொத்த நீதிபதி எண்ணிக்கை 34ஆக, தலைமை நீதிபதி சேர்த்து 34ஆக உயர்த்தப்பட்டது. தற்போது 2026ஆம் ஆண்டில் 38ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, இதோட ஒரு வரலாறு பாருங்க. 1950ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது, எப்போ தொடங்கப்பட்டது? ஜனவரி 28, 1950 உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது முறைப்படி. அதுல தலைமை நீதிபதி உட்பட மொத்தமே 8 நீதிபதி தான் இருந்தாங்க. சரிங்களா? இப்ப படிப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணிக்கை தொடர்புடைய முக்கியமான சட்டம் பாருங்க, இப்படிதான் எக்ஸாம்ல கேட்டுவாங்க. உச்சநீதிமன்ற அந்த நீதிபதியின் எண்ணிக்கை தொடர்பான சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1956. சரி, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்கலாம் அதற்கான ஒரு ஆக்ட் இருக்குது 1956. அதன்படி தான் இப்போ 34ல இருந்து 38ஆ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு அகைன் ஒரு ஆர்டிகல் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் சரத்து ஆர்டிகல் 124, அதுல பிரிவு 1ஆனது ஒரு சட்டத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை அதிகரிக்க நாடாளுமன்றத்திற்கு அனுமதி வழங்குகிறது. சரிங்களா? அப்போ நீதிபதி எண்ணிக்கை தொடர்பான சட்டம் 1956, அது தொடர்பான அந்த நாடாளுமன்றத்திற்கான அனுமதி வழங்குவதற்கான சட்டப்பிரிவு 124. மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாம்மா? இப்படிதான் கேட்கறாங்க. நூற்றுக்கணக்கான சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் இருக்குது. ஆனா எக்ஸாம்ல எதை கேட்கறாங்க அப்படின்னா நியூஸ்ல வர்றதை கேட்கறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது, இதுவும் மந்த் நியூஸ்ல வந்துட்டே இருக்கும் பாருங்க. மே 2026 ஜிஎஸ்டி வசூல். சரி, ஜிஎஸ்டி என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்ம நிறைய வாட்டி பார்த்து தான். ஜூலை 1, 2017. சரி, ஜிஎஸ்டி சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜிஎஸ்டி 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. அது 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக, சரி, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101. சரிங்களா? அதன்படி தான் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி மொத்தம் எவ்வளவு வசூலா இருக்குது, அதுல மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதனால இப்போ நம்ம பார்த்துருக்க ஜூன் மந்த், மே மந்த்துக்குற ஜிஎஸ்டி தான் நம்ம இப்போ பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, இந்தியாவில் 2026 மே மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் 1.94 லட்சம் கோடியாக உள்ளது. சரிங்களா? இது கடந்த வருஷம், சரிங்களா, இதே மாதிரி இந்த மே 2025ஆம் ஆண்டுல ஒப்பிடும்போது 3.5% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ ரீசெண்டா கலெக்ஷன் ஆனதுல அந்த அமௌண்ட் பாருங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 43,846 கோடியாகவும், ஸ்டேட் ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி 53,538 கோடியாகவும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படும் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஆனது அதுதான் அதிகபட்சமா இருக்கும் 83,026 கோடியாகவும் இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானமா இதுல செஸ்ஸாக எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13,260 கோடி ரூபாய். மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? ஓகே, இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாசத்திலையும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணாங்க சொன்னோம்ல, அதுல அதிகபட்ச வசூல் எப்போது வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2026. சரிங்களா? ஏப்ரல் 2026 தான் அதிகபட்சமாக எவ்வளவு சொல்லி பாருங்க 2.43 லட்சம் கோடி வசூலா இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன். சரியா? ஜிஎஸ்டி ஒரு மந்த்ல. அதே மாதிரி குறைந்தபட்ச லோயஸ்ட் கலெக்ஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான். அது எந்த ஏப்ரல்ல? 2020 ஏப்ரல், கோவிட்-19 டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 94,000 95,000 கோடி அளவுக்கு தான் கலெக்ஷன் ஆச்சு. அது குறைந்தபட்ச வசூல். ஞாபகம் வச்சு. அப்போ லோயஸ்ட் கலெக்ஷன் ஏப்ரல் 2020 கோவிட்-19 டைம். ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2026. மறக்காதீங்க, இந்த சாதனை அடுத்த 27 ஏப்ரல்ல கண்டிப்பாக முறியடிச்சிருவாங்க. சரிங்களா? அடுத்து வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுவும் இந்தியன் எக்கனாமி தொடர் முக்கியமான செய்தி பாருங்க.
ஐஐபி, ஜிடிபி, சிபிஐ அதற்கான அடிப்படை ஆண்டுகள்னா பேஸ் இயர் சொல்லுவாங்க. சரி, ஒரு பொருளோட விலை 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு எவ்வளவு காசு, சரி, விலை உயர்வு இருக்குது, எத்தனை சதவீதம், அதை கணக்கிடுவதற்கு தான் அந்த பேஸ் இயர் அடிப்படை ஆண்டை பயன்படுத்துவாங்க. அந்த பேஸ் இயர் ரீசனா மாத்திருக்காங்க, என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா, இந்தியாவின் முக்கியமான பொருளாதார குறியீடுகளான தொழில்துறை உற்பத்தி குறியீடு, சரியா, தொழில்துறை உற்பத்தி குறியீடு, அடுத்து ஐஐபி ஷார்ட்டா சொல்லுவாங்க, ஐஐபி, அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சரி, ஜிடிபி மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றின் அடிப்படை ஆண்டுகள் தற்கால இப்ப இருக்கிற பொருளாதார மாற்றங்களை துல்லியமாக பிரதிபலிக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. சரிங்களா, பாருங்க. அதன்படி அந்த ஐஐபின்னு சொல்லுவாங்கல்ல, பாருங்க, தொழில்துறை உற்பத்தி குறியீடானது முந்தைய அடிப்படை ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2011-12 இருந்தது. இது தற்போது, சரியா, புதிய அடிப்படை ஆண்டாக மாற்றிருக்கிறாங்க. இந்த வருஷத்தை 2022-23 ஆண்டு தான் புதிய அடிப்படை ஆண்டு. அதே மாதிரி ஜிடிபி மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் இந்தியாவில் எவ்வளவு இருக்கு, அதற்கான அடிப்படை ஆண்டு இதற்கு முன்பாக 2011-12, அதே மாதிரி மேல சொன்ன மாதிரியே 2022-2023 தான் தற்போது ஜிடிபி அளவிடுவதற்கான ஒரு நியூ பேஸ் இயரா மாத்திருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க, சில்லறை பணவீக்கம் சொல்லுவாங்கல்ல, இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், சரியா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் 2 இருக்குது. இதன் மூலமாக தான் இந்தியாவில் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து கணக்கிடுறாங்க. சரிங்களா, அதுல துல்லியமாக கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பாமர மக்கள் பொருட்களை வாங்கும்போது விலை உயர்வு எப்படி இருக்குது அதை வச்சு தான் பணவீக்கம் கணக்கிட முடியும். அதற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லறை பணவீக்கம். சரியா, இதற்கான சரி அந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுக்கான அல்லது சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கான அடிப்படை ஆண்டு இதுக்கு முன்னாடி எந்த வருஷம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2012 ஆண்டு. சரியா, அந்த 12 இப்போ அப்படியே டபுளா இருக்குது, அதாவது 2024 மாற்றப்பட்டது. சரிங்களா, மேல பார்த்த ரெண்டுமே 2022-23, இங்க பார்க்குறது 2024. மறந்துடாதீங்க, மாசம் இது நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு, விட்டுறாதீங்க. சரிங்களா, அடுத்தபடியாக ஒரு ஸ்கீம் ஒன்று பாருங்க, இசிஎல்ஜிஎஸ் திட்டம். சரி, இந்த மாதிரி கேள்விப்படாத பேர் மாதிரி தெரியும், ஆனா இந்தியன் எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஸ்கீமா இருந்தா நல்லா பார்த்தோம். சரியா, இசிஎல்ஜிஎஸ் திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். சரி, அவசர கடன் வரி உத்தரவாத திட்டம். சரிங்களா, என்னன்னு சொல்லி பாருங்க, ஆத்ம நிர்பார் பாரத் தொகுப்பின் ஒரு பகுதியாக கோவிட்-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோமா, சிறு குறு நிறுவனங்களுக்கு, சரி, அந்த எம்எஸ்எம்இ, சரி, மார்ஜினல் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் அவசர கால, சரி, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் உத்தரவாத திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே 2020 தொடங்கி இருக்கிறாங்க. சரியா, இதனோட ஒரு பகுதியாக சுயசார்பு இந்தியா திட்டம் அல்லது ஆத்ம நிர்பார் பாரத் இந்தியா திட்டம் அதனுடைய ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ளது. இதனோட முக்கியமான நோக்கம் என்ன சொல்லி பாருங்க, வங்கிகள் மூலம் கூடுதல் பணி மூலதன கடன்களை வழங்கி வணிகங்களை மூழ்காமல் பாதுகாப்பது இதன் நோக்கமாக. ஏதோ ஒரு இக்கட்டான சூழல்ல அவங்ககிட்ட ரொட்டேஷனுக்கோ முதலீடு பண்றதுக்கோ சரிங்களா பணம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடனை கொடுத்து அந்த நிறுவனங்களை இழுத்து மூட முடியாத அளவுக்கு சரி நீங்க ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கடன் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, கடனை திருப்பி செலுத்துவதில் அவர்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சிக்கல் ஏற்பட்டால் அந்த எம்எஸ்எம்இ கடன்களுக்கு அரசானது 100% வரை உத்தரவாதம் அளிக்கிறது. நானே பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உத்தரவாதம் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. மறக்காதீங்க, அதுதான் இதோட முக்கியமான சிறப்பு. சரிங்களா, இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் கடன்களுக்கு கூடுதல் பிணையம் தேவையில்லை. சரிங்களா, அதே மாதிரி 5 ஆண்டுகள் திருப்பி செலுத்தும் கால அவகாசமும் முதல் வருடம் கட்டணம் எதுவும் இல்லாத காலமும் வழங்கப்படுகிறது. ஞாபகம் மறக்கக்கூடாது. சரியா, எக்ஸ்ட்ரா கூடுதல் இன்ஃபர்மேஷன் விட்டுறாதீங்க. மேற்கு ஆசிய நெருக்கடி சரிங்களா மற்றும் பிற உலகளாவிய சவால்களால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு சரியா முக்கியமாக விமானத்துறை உட்பட, ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் ஃபாரின் போனோம் அப்படின்னா விமானங்கள் மூலம் தான் போயிட்டு வருவாங்க. அந்த விமான தொழில் பயங்கரமா அடி வாங்கியிருக்குது. சரிங்களா, அவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது இசிஎல்ஜிஎஸ் 5.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அது இப்போ செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை பாருங்க, கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய். சரிங்களா, கலைஞர் பேரில் நடந்த சில முக்கியமான செய்திகளை எக்ஸாமுக்காக நீங்க பார்த்தோம். சரி, குரூப் 1 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. 1970 அப்படினாலே கலைஞர் பேர்ல மறக்க முடியாத ஒரு வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக நீராறும் கடலெடுத்த பாடல் அறிவிக்கப்பட்டது. யாருடைய காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் காலத்துல தான். ஓகேவா, அடுத்து ஜூலை 1ஆம் தேதி 1970 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. சரியா, இந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தற்போது என்ன பேர்ல அழைக்கப்படுகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழிட மேம்பாட்டு வாரியம் அப்படிங்கிற மாதிரி பேரை மாத்திருக்காங்க முந்தைய டிஎம்கே கவர்மெண்ட். சரிங்களா, அடுத்து 1970 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது சென்னை தரமணியில். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். சரிங்களா, அங்க சென்னை பக்கத்தில் இருக்க சோழிங்கநல்லூர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய செம்மொழி தமிழாய் நிறுவனம். இது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது, இது தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. மறந்துடாங்க. சரிங்களா, அடுத்து
TWAD சரி, இந்த குடிநீர் வடிகால் வாரியம்னு சொல்லுவாங்கல்ல, TWAD உருவாக்கப்பட்ட 1971. அடுத்து சிப்காட் சரியா, அதாவது சின்ன சின்ன தொழிற்சாலைகளை ஊக்கப்படுத்தணும், அதற்காக தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது 1971. என்னமா சிப்காட் சரியா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிப்காட் சரிங்களா, தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் தொடங்கப்பட்ட இடம் ராணிப்பேட்டை 1973. மறந்துடாதீங்க சரி, சிப்காட் உருவாக்கப்பட்ட 1971, ஃபர்ஸ்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்கப்பட்ட இடம் ராணிப்பேட்டை, மறக்காதீங்க சரிங்களா. அடுத்து இந்தியாவிலே முதல் முறையாக May 25, 1971 ஒரு ஸ்டேட்டுக்கான பிளானிங் கமிஷன், மாநிலத்திற்கான திட்டக்குழு உருவாக்குனது தமிழ்நாடு அரசு தான். யார் தான்? கலைஞர் அவர் தான். எப்போமா? May 25, 1971. ஓகேவா. அடுத்து முக்கியமான இன்னொரு சாதனை, மகளிருக்கான காவல் பிரிவு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட வருஷம் 1973, கலைஞர் அவர்கள் பேரில். அதே மாதிரி இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு போலீஸுக்கான கமிஷன் சரியா, முதல் முறை உருவாக்கப்பட்டது 1969. இதோட தலைவராக இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் 5வது 5th போலீஸ் கமிஷன் நடைமுறையில் இருக்குது. அதனுடைய தலைவராக இருப்பவங்க யார் பார்த்தீங்கன்னா CT செல்வம் அவர்கள், மறந்துடாதீங்க சரிங்களா, போலீஸ் கமிஷன். அடுத்து 1989 தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக்குழு சரியா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் சரிங்களா, சுய உதவிக்குழு தொடங்கப்பட்டது. அதனால அந்த சுய உதவிக்குழு தொடங்கியவர் கலைஞர் அவர்கள் அப்படிங்கிறதுனால அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் சுய உதவி குழு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எங்க தொடங்கினாங்க? தருமபுரியில். அடுத்து 1998 பாருங்க, சமத்துவபுரம் தொடங்கப்பட்டது. மேலக்கோட்டை, மதுரை மாவட்டம் மேலக்கோட்டையில் சமத்துவபுரம் தொடங்கப்பட்டது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான வீடுகளை வழங்கி அதை சமத்துவத்தை உருவாக்குனாங்க கலைஞர் அவர்கள். அடுத்து 1999 உழவர் சந்தை சரி, விவசாய பெருமக்களின் அந்த உற்பத்தி பொருட்களை சரிங்களா அவங்களே விலை நிர்ணயம் செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை அடைய வேண்டும். அதற்காக மதுரை மாவட்டம் அண்ணா நகரில் முதல் அந்த உழவர் சந்தை தொடங்கப்பட்ட வருஷம் 1999, மறக்காதீங்க சரிங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமான சாதனை பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியம் சரியா, மாற்றுத்திறனாளிகளுக்கான வெல்ஃபேர் போர்டு வந்துட்டு தொடங்கப்பட்ட வருஷம் 2007. அதே மாதிரி திருநங்கைகள் சார், இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கான வெல்ஃபேர் போர்டு தொடங்கப்பட்டது 2008, மறக்கக்கூடாது சரிங்களா. அடுத்து 2009 கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த கலைஞர் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சரியா. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இப்போ இருக்கிற பேரு, அதோட பழைய பேரு கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2009. ஓகேவா. அடுத்து 2010 முதல் முறையாக உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது கலைஞர் அவர்கள் பேரில் தான். இது எல்லாமே கலைஞர் காலத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கும், பார்த்துக்கோம் சரிங்களா. இப்படி வேற தலைவர்கள் வரும்போது அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மந்த் வரும்போது நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா. அடுத்தபடியாக சூப்பரான செய்தி பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஓகேவா. ஐநா பொது சபையின் புதிய தலைவர் சரியா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. நமக்கு என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது சரிங்களா. இங்க நம்ம பார்க்கறது யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளி பொது சபை, அதுக்கு பிரசிடென்ட் தான், அங்க பிரசிடென்ட்ங்கிற பதவி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஐநா பொது சபையின் சரியா 81வது சரி 81th செஷன் பார்த்தீங்கன்னா தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாங்க? நம்முடைய அண்டை மாநிலம், அடிக்கடி சண்டை பிரச்சனை வந்துட்டு இருக்கிற வங்கதேச நாட்டின் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் பார்த்தா கலிலூர் ரஹ்மான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரிங்களா. யாருமா? கலிலூர் ரஹ்மான் அவர்கள் தான் இப்போ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட கரண்ட் பிரசிடென்ட். எத்தனை செஷனுக்குமா? 81வது செஷனுக்கு தலைவராக இருப்பாங்க சரிங்களா. இவரை எதிர்த்து போட்டிட்டவர் யார் பார்த்தா சைப்ரஸ் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரியாஸ் அவர்கள். அவங்கள வின் பண்ணி தான் கலிலூர் ரஹ்மான் அவர்கள் வின் பண்ணி இருக்கிறாங்க சரிங்களா. கலிலூர் ரஹ்மான் அவர்கள் செப்டம்பர் 8, 2026 முதல் ஒரு வருடத்திற்கு இந்த பதவியில் இருப்பார். அப்போ எத்தனை வருஷம் பதவி காலம்? 1 year, மறந்துடாங்க சரிங்களா. இவர் முகமது யூனுஸ் தலைமையிலான வங்கதேசத்தின் இடைக்கால அரசில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து ஐநா பொது சபைக்கு 1986ஆம் ஆண்டுல ஹிமாயுன் ரஷீத் சௌத்ரி அவர்கள் ஐநா பொது சபைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருந்தாங்க. இதன் மூலம் பங்களாதேஷ்ல 2வது நபராக இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு தலைவராக பொறுப்பேற்றுள்ள செகண்ட் பர்சன் அப்படி சாதனை படைத்திருக்கிறாங்க. யாருமா? கலிலூர் ரஹ்மான் அவர்கள் சரிங்களா. ஓகே. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் ஐநாவின் பொது சபையின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னலேனா பேர்பாக் சரி, அன்னலேனா பேர்பாக் அவர்கள் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பிறகுதான் இப்போ கலிலூர் ரஹ்மான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த ஒன்றையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஐநாவின் தற்போது பொதுச் செயலாளர் சார் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் சரி. அப்போ பொது சபையின் தலைவர் கேட்டால் கலிலூர் ரஹ்மான் அவர்கள், பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் சரிங்களா. இதுதான் முதல் பதிவிற்கான அந்த நடப்பு செய்திகள். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.